இப்படிதான் மக்களே டெய்லி நம்மளை போட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கானோ, நம்மளும் ஏமாந்து பழகிட்டோம், அவனை ஏமாத்தி பழகிட்டானோ அப்படிங்கிறதான் உண்மை. நல்லா ப்ரொமோ மட்டும் சூப்பராக விடுறானோ ப்ரோ. எப்படி ப்ரொமோ மட்டும் அங்கிட்டு ஒரு கட்டு, இங்கிட்டு ஒரு கட்டு, அங்கிட்டு ஒரு கட்டு, இங்கிட்டு ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கறது அப்படி பார்க்கறேன்னு சொல்லிட்டு மரண மாசா விட்டுறானோ. முக்கியமாக பிஜிஎம் வேற போட்டு தூக்கலா கொடுத்துட்றானோ. நம்மளும் சரி ரைட்டு, அப்போ இன்னைக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு போலன்னு சொல்லிட்டு லைவை உட்காந்து பார்த்துக்கினே இருக்கும். எப்படி பார்த்துக்கினே இருக்கும், ஆனால் கண்டென்ட் வரவே மாட்டேங்குது. பார்த்தா நைட்டு 12 மணிக்கு அப்புறம் தான் அந்த கண்டென்ட் வருது. ஆனால் அந்த கண்டென்ட்டும் பெரிய சண்டையாக இருந்தான்னு கேட்டால் இல்லை. இந்த ப்ரொமோல இருக்க மாதிரி தான் சின்ன ஒரு கட்டு இப்படி திரும்புறது தான், அவ்வளோதான். அப்படி இருக்கிறது மட்டும் தான் அங்கே எபிசோட்லேயே இருக்குது. அதை போட்டு நம்மளை போட்டு ஏமாத்திட்டு இருக்கானோ ப்ரோ. இதில் இவனுக்கு தனியாக ஃபீட்பேக் வேற கேட்குறீங்களாடா. இந்த ஃபீட்பேக் புண்ணாக்க கேட்டால் நாங்களே கொடுப்போமே. இது தனியாக இவனு ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி வேற வச்சிருக்காங்க. ஸோ போனக்க மக்களை நம்மள அதை பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரொமோவில் பார்த்தா ஸ்கூலுக்கான மேனேஜ்மெண்ட் எல்லாம் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான குறை நிறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க, ஃபீட்பேக் மாதிரி கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க போல. அண்ட் இதில் ஒன்று நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே சொல்லி ஆகணும். ஏண்டா நீங்கள் எல்லாம் 11th ஸ்டூடெண்ட் தானே, நீங்கள் எல்லாமே 11th ஸ்டூடெண்ட் தானே, அப்படி சொல்லி தானே ஆக்சுவலாக அந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஏன் ப்ரோ குட்டியா போட மோசமாக பண்ணுறானு, எல்கேஜி யூகேஜோட மோசமாக பண்ணிட்டு இருக்கானு ப்ரோ. இந்த குழந்தை மாதிரி பண்ணுறது, நடிக்கிறது, என்ன அப்படிப்பட்டு கொடுமை பண்ணுறீங்க. 11th ஸ்டூடெண்டா நீங்கள், கொஞ்சமாச்சும் நல்லா இருங்கடா. இல்லை முக்கியமாக ஆனந்தி, சௌந்தர்யா, அப்புறம் யாருக்கு, ஆமாம் ஆனந்தி, சௌந்தர்யா, அப்புறம் ஒரு சில பேர் மட்டும் இருக்காங்க. அந்த சௌந்தர்யாலாம் முக்கியமாக சொல்கிறேன். எப்படி பண்ணுறது, ஆனந்தி எல்லாத்தையும் திருடி ஒழிச்சு வச்சுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். டேய் உங்களுக்கு கண்டென்ட் ஆச்சு தெரியுமா தெரியாதாடா, நீங்கள் 11th ஸ்டூடெண்டா போட்டு உயிரை போட்டு வாங்குறான போகிற. கிரிஞ்சு மேக்ஸாக இருக்கு, கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கேட்குறானு. அப்போ வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, பேரில் வன்மத்தை கேட்குறாங்க, நீ பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு ரியா வராங்க. ரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யாரையும் பொதுவாக நடத்த மாட்டேங்காங்க, சரி சமமாக நடத்த மாட்டேங்காங்க. இந்த ஸ்கூலில் வந்து அந்த ஒன்று இல்லை பார்த்துக்கோங்க, ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரியா அவர்கள். அது ஆமாவான்னு கேட்டால் அது உண்மையாகவே ஆமா தான். ஏன்னா ஒரு சில பேரை மட்டும் தனியாக கண்டென்ட் பண்ண விட்டுறாங்க, ஒரு சில பேர் கண்டென்ட்டே பண்ண மாட்டேங்காங்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. முக்கியமாக நேற்றுக்கான எபிசோட நீங்கள் கவனிச்சின்னா நம்ம பவித்ராவும் ராணவும் தனியாக உட்காந்து ஏதோ கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை எனக்கு பவித்ராக்கான கெட்டப் ஓகே, நீங்கள் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் எந்த ஒரு ஸ்கூல்லையும் பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டப்பட்ட வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, தனியாக அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவங்க கூட சேர்ந்தா பெஞ்சில் உட்காந்தாகணும், எல்லாரும் கூட சேர்ந்தா நீங்களும் சாப்பிட்டாகணும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க மட்டும் தனியாகவே நான் பணக்கார வீட்டு பொண்ணுறா, நீ பாடம் நடத்தினா நான் கக்கூசில் போய் நிற்பேன், நீ இங்கிட்ட ஏதாவது பண்ணால் நான் அங்கிட்டு போய் நிற்பேன் அப்படின்ற மாதிரி தனியாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது கிரிஞ்சு ப்ரோமேக்ஸாக இருக்குது. பவித்ராலாம் கிரிஞ்சு ப்ரோமேக்ஸ் நேற்று சரியா. இல்லை ரியா ஒன்று சொல்கிறாங்களா. அடுத்து ராணுவ அவர்கள், ராணுவ என்ன சொல்கிறேன்னா, பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்களும் ஒரு மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான். நம்ம கிரிஞ்சு ப்ரோமேக்ஸ் பவித்ரா இருக்காங்களே, அவங்கள சொன்ன மாதிரி தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து ஒரு ரிச் கிட்டு தான் இல்லைன்னு சொல்ல, இந்த ஸ்கூலே உங்களால் விலைக்கு வாங்க முடியும். அப்படி இருந்தாலுமே ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் வரீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து எல்லாரும் கூட நீங்கள் பொதுவாக இருந்து ஆகணும், அப்படி தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும். பட் இவங்க மட்டும் தனியாக ஒன்று ஏதோ இங்கே வந்து கிளாஸ் நடந்துட்டு இருந்தால் அவங்க தனியாக அங்கே நிற்கிறது, தனியாக எதாவது பேசுறது, அவங்க இஷ்டத்துக்கு கிளாஸ் விட்டு வெளியே வந்துடுது, அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறாங்க. ரிச் கிட் அப்படிங்கிறத தவிர்த்து, அதாவது இப்போ கிரிஞ்சு கிட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரிஞ்சு ப்ரோமேக்ஸாக இருக்குது. இதில் காதல் வேற ஒன்று பண்ணுறாங்களா, அப்படியே சத்யாவும் பவித்ராவும் லவ் வரும், அதுக்கு மேலே இருக்குது. அதுக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த கொரிஸ் ஒன்று வச்சார நம்ம ராணுவ அவர்கள், அவர் அந்த காதலுக்கு நடுவில் குதிச்சு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணாலும் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் பவித்ரான்னு இருக்காரு. அடே அப்பா முடியலடா சாமி. ஏண்டா அவங்க 2 பேரும் லவ் பண்ணாலும் அதுக்கு நடுவில் போய் நீ லவ் பண்ணுவியா, அப்படி தான் போயிட்டு இருக்கு இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் வர்றாரு, சரியான காமெடி. இவர் காமெடி புண்ணாக்குக்கு மட்டும் ஒரு குறை மண்ணு இருக்காது நண்பர்களே. எப்படி இவர் காமெடி புண்ணாக்குக்கு மட்டும் ஒரு குறை இருக்காது. இவர் காமெடி பண்ணுறாருன்னா, இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிபி தேவையா நான் நினச்சேன் அப்படின்னா டக்குன்னு எல்லாம் சைட்லேருந்து வருஷம்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வைஸ் பிரின்சிபல் அருண் அவர்கள் எதுக்கு தேவை அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லும்போது சைடில் உட்காந்துருக்க நம்ம பிரின்சிபல் வர்ஷினி அவர்கள் டக்குன்னு கைத்தட்டுறாங்க. கைத்தட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ரஞ்சித் வந்து, இல்லை இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலும் எதுக்கு தேவை நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஸ்கூலுக்கு யார் வேணுங்க, உங்களை மாதிரி கிரிஞ்சான ஆட்கள் வேணுமோ. ஏண்டா ஸ்கூலுன்னு ஒன்று வைக்கிறாங்க, ஸ்கூலில் பிரின்சிபல் இருப்பாங்க, வைஸ் பிரின்சிபல் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, ஆயாமா இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு தேவைன்னு இவங்க நினைக்கிறாங்களாம். யோ அப்பா ரஞ்சித் அவர்கள் காமெடி அப்படியே புழிஞ்சு தள்ளுறாப்புல. அவர் காமெடிக்கு அங்கே உள்ள ஆட்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சேனே, இவர் காமெடியாக போட்டு தள்ளுறாரு. காமெடிங்க பேரில் கன்றாவியாக பண்ணிட்டு இருக்காரு. அது காமெடிலாம் இல்லை, பிபி தேவையா பிரின்சிபல் தேவையாங்கிறதெல்லாம் காமெடியான்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு ஒரு மண்ணும் சிரிப்பு வரல. ஏன்னா ஏதோ வன்மத்தை தான் கேட்குறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வர்ஷினி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் இந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே வர்ஷினி எனக்கு தெரிஞ்ச இந்த கேரக்டர் நல்லா தான் பண்ணுறாங்க.
ஒரு மாதிரி பிரின்சிபால்னாலே கொஞ்சம் ரகட் மோட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா 2 வகையான பிரின்சிபால் நம்ம பார்க்க முடியும். சில ஸ்கூலில் பிரின்சிபால் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, சில சைடில் பார்க்கும்போது ரொம்ப ரகட் மூடாக இருப்பாங்க. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க தெரிறாங்க. ஆனால் இவனும் ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட் மாதிரியே நடந்துக்கிறானு கன்றாவி. இல்லை ரஞ்சித் அவர்கள்லாம் ஒரு பிட்டு கூட ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கல. ஏதோ ஒரு ஆக்டிங் திறமையை காட்டினவங்க பேரில் கன்றாவி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு தவிர அவர்கிட்ட இருந்து உருப்படியாக ஒரு கண்டென்ட் வரல. அடுத்தது யாரே நம்ம தீபக் அவர்கள் மாரல் டீச்சரை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. மாரல் டீச்சர் உங்களுக்கு மாரலும் வரல, ஒரு மண்ணும் வரல, ஆனால் நீங்கள் மாரல் கற்றுக்கிட்டு வாங்க, பேசாமல் நான் உங்களுக்கு மாரல் சொல்லித்தரேன், நீங்கள் கற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கினே ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது தேவையா? இந்த அவமானம் ஜாக்லின் அவர்களுக்கு தேவையான? பிக் பாஸ் சரியான ஆளி நேக்கா கொளுத்தி போட்டிருக்காப்ல. பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, நேக்கா மாரல் டீச்சரை கொண்டு ஜாக்லின்ட்ட கொடுத்தாதான் மாரல் இல்லாமல் ஒன்று பண்ணுவாங்க, அதில் வச்சு மொக்க வாங்கிட்டே இருப்பாங்க. நேற்று வந்து கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மொக்க வாங்கியிருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் ஏதோ சொல்லியிருப்பாங்க. உடனே சைட்லேருந்து நம்ம ஆனந்தி நினைக்கிறேன், மேடம் சில்ட்ரன்ஸ் இல்லை சில்ட்ரன் அப்படி சொல்லணுன்னு அதிலே மொக்க வாங்கியாச்சு. இந்த மாதிரி மாரல் தெரியாமல் நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கோம், ஃப்ரான்ஸ் தானே, ஃப்ரான்ஸாக இது ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கோம், ஸ்பெயின்லேருந்து வந்திருக்கோம் அப்படி சொல்லி உருட்டுங்க பேரில் உருட்டிக்கிட்டே இருக்காங்க. கன்றாவி இந்த டாஸ்க்கை போட்டு கொலையாக கொண்டு முக்குறானு ப்ரோ, கொலையாக கொண்டு முக்கிட்டு இருக்கானு. அடுத்த பவித்ரா அவர்கள் பிரின்சிபல் மேம் வந்து ரொம்ப ரூடாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஏம்மா நீ ரிச் கிட்ட இருந்தால் அதுக்கு பிரின்சிபல் வந்துட்டு வந்து காலையாமல் விட முடியும்? ஒரு கன்றாவி ஒரு டாஸ்கில் ஒரு இதே இல்லாமல் போயிட்டு இருக்கேம்மா. இது என்னத்த சொல்ல எனக்கு தெரியல ப்ரோ. சத்யா என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்கூலுக்கு பேக் போனா இருக்க வேண்டிய ஒரு ஆளை வந்து ரொம்ப பேடா பேசுறாங்க, ரொம்ப தப்பா பேசுறாங்க, அது நல்லா இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அது ஒரு சில இடங்களில் வருஷம் உண்மையாவே டக்கு டக்குன்னு பேசுனது வந்து கொஞ்சம் நமக்கே தப்பா ஃபீல் ஆச்சு. பட் இதுல எனக்கு என்ன கான்செப்ட்னா, மொத்தமா பார்க்கும்போது இவனை ஸ்கூல் டாஸ்கே பண்ணல, எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் டாஸ்கே பண்ணல. இவனை எப்பவும் போல இருக்கானோ அதில் ஒரு படி மேலே போயிட்டு லைட்டாக அப்படி அந்த சும்மா சைல்டு மாதிரி பிஹேவியர் காட்டுற மாதிரி சின்னதாக குழந்தைத்தனமாக பண்ணுறான்னு. மற்றபடி இந்த ஸ்கூல் டாஸ்க்குள்ள இவனை உருப்படியெல்லாம் பண்ணல. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி நல்ல நல்ல டாஸ்க் இவன்கிட்ட கொடுக்காதீங்கடா. இந்த மாதிரி நல்ல நல்ல டாஸ்க் இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்துருப்போம், அது எங்கள் மைண்டில் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸ்கூல் டாஸ்க்னா இப்படி இருக்கும்டா அப்படி இருக்கும்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் இவன்கிட்ட கொடுக்காதீங்க. இவனுக்கு ஒரு மண்ணும் தெரில. 11th ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, 11th ஸ்டூடெண்ட் வீட்டுக்குள்ள பொருட்களை திருடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுது, உட்காந்து குழந்தை மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கு. எந்த ஊர்லடா 11th ஸ்டூடெண்ட் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு? போட்டு உயிரை போட்டு வாங்குறானு ப்ரோ, உயிரை போட்டு வாங்குறானு. இல்ல தயவுசே சொல்றேன், அடுத்த இதே மாதிரி ஏதாச்சும் நல்ல நல்ல டாஸ்க் இருந்ததுன்னா கொடுக்காதீங்க. எங்க மைண்ட்ல இருந்து அந்த பழைய டாஸ்க்லாம் எரேஸ் ஆகுது. இப்போ சீசன் 3க்கான சம்பவங்கள் லைட்டா மறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இவன் அவ்வளவு மோசமா பண்றானு. ஸ்கூல் டாஸ்க்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத லைட்டா மறக்க வச்சிருவானு போல, அந்த அளவுக்கு கண்டாவியா பண்றானு. இல்லை இவனுக்கு நல்லா அவனுக்கு கவனிச்சுனா இவனில் வந்து நல்லா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க ப்ரோ. இவனை எல்லாருமே கம்ஃபர்ட் ஆகிட்டானு. நல்லா ஹாஸ்டலுங்க பேரில் ஹாஸ்டலில் கொடுத்துட்றானு. அப்போ நைட் நல்லா தூங்கிக்கலாம். ஸோ நைட்டு ஃபுல்லாக அந்த கண்டென்ட் இருக்கும். அதனால் இதே கண்ட்ராவி இதிலே இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இவனை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானு. இவனை நல்லா கம்ஃபர்ட்டில் உட்காந்துக்கிட்டானு. அப்படி தான் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சு, ஓப்பனாக தெரியுது. இதில் இன்னொன்று சொல்லணும்னா சிம்பிள் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் மட்டும் இந்த கண்டென்ட் ஓகேவா பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் கண்டென்ட், இப்போ ராணுவலாம் பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சது ஓகே தான். இப்போ சத்யா வந்து ஒருத்தன் லவ் பண்ணாலுமே இவன் கொஞ்சம் ரகட் மோட்ல உள்ள போயிட்டு நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி போகிற கண்டென்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது, ஓரளவு ஓகேவா இருக்குது. ஏன்னா மற்ற ஆட்களை கம்பேர் பண்ணும்போது கண்டென்ட்டே வராமல் இருக்குல்ல. மற்ற ஆளுக்கு எட்டி பாருங்க, கண்டென்ட்டே வரல. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் டீச்சர் நீங்கள், அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீசன் 3ல பார்த்துருப்பீங்க, சீசன் 6லையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வேறு ஏதோ சீசனில் வச்சப்போ அது காலேஜ் மாதிரி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீசன் 6 வரத்துக்குலாம் சீசன் 5ல ஸ்கூல் தானே வச்சுருந்தாங்க. ஆமாம் சீசன் 5லுமே ஸ்கூல் தான், ராஜு சீசன்லையுமே. ஸோ இவ்வளோ சீசன் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா சீசன்லையுமே ஒரு மாதிரி ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிறத பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இவனை என்ன பண்ணுறானுவன், போட்டு முக்குறானுவன். அதான் நான் நேற்றே சொன்னேன், இந்த டாஸ்க் இவனோட கொடுக்காங்கடா, நல்ல ஒரு 10 அடி குழியை தோண்டி புதைச்சிருக்கேன். இந்த டாஸ்க் இவனோட கொடுக்காம இவனை கொன்றுவணும். இந்த டாஸ்க் எனக்கு கொன்று தள்ளுறானு ப்ரோ, கொன்று தள்ளுறானு. இல்லை ஸ்டூடெண்டாக இருக்கணும் அப்படி தான் இருக்கான், ஸ்டாஃபாக இருக்கணும் அப்படி தான் இருக்கான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதை பற்றி இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பற்றி பார்க்க உங்களுக்கு ரசிக்கும் தன்மையாக இருக்கா இல்லை கன்றாவியாக இருக்கா? இதை பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் கமெண்ட்டில் போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.